விடுபட்ட எண்ணை கண்டுபிடி அப்படின்னு இந்த படம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போட்டு அதை 4ஆ என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த இந்த பகுதியை எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இந்த பகுதியை எடுத்துக்கிடணும், இந்த பகுதியை எடுத்துக்கணும், இந்த பகுதியை எடுத்துக்கணும். உள்ள நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 நம்பரை என்ன பண்ணுனா இந்த 64 வரும்னு பார்க்கணும். இது 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன வருது? 8 வருது. அதோட ஸ்கொயர் தான் 64. அதே மாதிரி தான் இந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு 6 வருது. அதோட ஸ்கொயர் தான் 36. அதே மாதிரி தான் இந்த 3 நம்பரையும் கூட்டினா நமக்கு 15 வருது. அது 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன வருது? 5 வருது. அதோட ஸ்கொயர் தான் 25. அப்போ இந்த 121 அப்படிங்கிறது நமக்கு எதனோட ஸ்கொயர்னா 11ஓட ஸ்கொயர். சரியா? அப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்தா நமக்கு 11 வரணும்ல. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 3 நம்பரையும் கூட்டிருக்கோம். தெரியாத நம்பரை எக்ஸ்னு வச்சிருக்கோம். 3ஆல் வகுத்தோம்னா 11 வருது. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 31 வருது. ப்ளஸ் எக்ஸ் இந்த டிவிஷனில் இருக்கிற அந்த சைடு போனால் மல்டிபிளேஷன் ஆகும். அப்போ 33 ஆகுது. இந்த எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 31 அந்த சைடு கொண்டு போனால் -31 ஆகும். 33லேருந்து 31 போச்சுன்னா 2 ஆகும். அப்போ இது கரெக்டாக ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2ல இருக்கிற 2 தான்.